கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கையில் வெண்ணெய் இருக்குது, ஆனால் என்ன செய்யலாம்? நெய் இருக்கா நெய் இருக்கா நெய் இருக்கான்னு தேடணுமா? கையில் வெண்ணெய் இருக்குது, நெய்யை ஒரு வெண்ணெய் இருக்குன்னா நமக்கு நெய் கிடைக்க போகுது. இது தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம்? அவ்வளவு வகையான மருந்துகளையும் நம்ம கையில் வச்சுருக்கோம். நம்மளுடைய சித்தர்கள் அதை எழுதி கொடுத்துட்டு போனாங்க. அவங்க ஒவ்வொரு புத்தகங்களையும் அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க எழுதிக்கூடிய ஓலைச்சுவடியுடைய கட்டுக்கள் பல. அது அற்புதம், இன்னும் படிக்க முடியாமல் கிடக்கக்கூடிய முட்டும் இருக்குது. நமக்கு என்ன செஞ்சிட்டோம்? நம்மளை இழந்துட்டோம். நம்மளுடைய உண்மையான தமிழை நம்ம இழந்துட்டோம். இன்றைக்கி அந்த தமிழில் உள்ள அர்த்தங்களெல்லாம் மறந்துட்டு உட்காந்துருக்கோம். அந்த இதை கண்டுபிடிக்க கஷ்டப்படுறோம். அப்போ தமிழ் ஒரு மாபெரும் சொத்து. அப்படிப்பட்ட சொத்தை நம்ம இழந்துட்டுருக்கோம். தமிழினுடைய உண்மை, தமிழுடைய நன்மை, அதனுடைய தன்மை இதெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னாக்க போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் பல்லாயிரம் வருடங்களாக